யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நித்து கவினோட அம்மா பேசுகிறேன். என்னடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கேன்? ரோட்டை காட்டுறா, நடக்கிறதெல்லாம் காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம், அத்தை மாமா வீட்டுக்கு. ரோட்டில் பாப்பாவை ஒரு 10 நாளாக விட்டுருந்தோம் லீவுக்கு. சரி பார்க்க வரலான்னு வந்தோம். சரி வந்துட்டு பீச்சுக்கு போகணுன்னு பசங்க அடம் பிடிச்சாங்களா. சரி அப்படியே வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு. கொஞ்சம் தூரம் தான் அப்படியே நடந்து காலாரியே போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். நான், எங்கள் வீட்டுக்காரு, அத்தை பையன், பசங்க 2 பேர் வந்தாச்சு. இவ்வளோ கிட்ட தான் இருக்கும் பீச் வீட்டுக்கு. பீச்சில் வேறு ஒரு அம்மன் கோயில் இருக்குது, 10 நாள் திருவிழா அப்படின்னு பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. பாப்பா இட்டுன்னு வந்து விட்ட 10 நாளும் திருவிழா, பாட்டு கச்சேரி பயங்கரமாக இருந்தது. நல்லாயிருக்கு அம்மான்னு ஃபோன் பண்ணி பாப்பா சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஒர்க் இருந்ததால் வர முடியல. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 10 நாளும் பாட்டு கச்சேரி பயங்கரமாக இருந்தது. பீச்சில் அதுவும் பாட்டு கச்சேரினா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. ஆனால் அவங்க தான் பார்க்க முடியல. ஆனால் யூடியூப்பில் லைவாக போட்டாங்க, அதில் பார்த்தோம். பீச்சில் அந்த தாலாட்டு ராட்டனம் இதெல்லாம் இந்த கோயில் திருவிழாக்கு வந்தது அப்படியே இருப்பாங்க. 2 days தான் ஆகுது திருவிழா முடிஞ்சு. இந்த கோயில் திருவிழா தாங்க அம்மன் கோயில். இது பேக் சைடில் எடுத்தோம் வீடியோ. அது வாய் உப்பு தெரியுதுல, வாய் எங்கள் வாண்டு எப்படி பாரு, நான் கூட இருந்தாலே என்னை தூக்குமான்னு சொல்லுவோம். நடக்கவே மாட்டான். நான் இருந்தேன்னா மெயினாக. இப்போ பீச்சுக்கு வரணுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டாண்ட பீச் வரையும் அவரே நடந்து வந்தார். தொல்லை பண்ணுறாரு. பீச்சுன்னு ஆட்டம் போட்டுன்னு நடந்து வந்துட்டான். எங்கள் அத்தை பையன் அஜய், அவன் பேர். பீச்சு ஆண்டு கடலை பார்த்தாலே அலற ஆள். போன வாட்டிலாம் கூப்பிட்டு வரும்போது கிட்டியே வா போகலான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த வாட்டி குச்சின்னு வந்துக்கிறாரு. விளையாட வரான்னு தெரியல. போவே இல்லை தண்ணி கிட்டேயே. அவங்க அக்கா கூப்பிட்றான், அவங்க அண்ணன் கூப்பிட்றான், போவே இல்லை. அப்புறம் அவனே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கிட்ட போயிட்டு வந்து ஆட்டம் போட ஆரம்பித்தான். அப்புறம் பயங்கரமாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணியில் நிறைய நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வேறு ஆயிடுச்சா. சரி, நாங்கள் வந்ததே ஈவினிங் டைமில் தான் வந்தோம். கொஞ்ச நேரம் விளையாட விட்டு வாண்டு தண்ணியில் இறங்க மாட்டேன்னு கூப்பிட்டாலே வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் இது எங்கள் வீட்டுக்காரு, அவர் கொஞ்ச நேரம் ஷாக்ஸ் வேறு எடுத்துகிட்டு வரலையா. சரி தண்ணியில் விளையாட முடியாதுன்னு வெறும் காலை மட்டும் கொஞ்ச நேரம் நின்று நினச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் போய் ஒயிட் பேண்ட் வேறு போட்டுருந்தேங்க. கடலை பார்த்துட்டு விளையாடாம இருக்க முடியல. ஓரளவுக்கு சரி இறங்கி விளையாடுவோன்ட்டு நானும் கொஞ்சம் நேரம் இறங்கி விளையாண்டேன். எங்கள் அத்தை பையன் கோபுர வீடு மாதிரி ஒன்று கட்டிட்டு இருந்தார். அப்புறம் உங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி சொல்லணுன்னு இருக்கேன். நீங்கள் அதுக்குன்னு ஒரு நன்றி சொல்லி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கும் போது டைம் இல்லை. சரி, எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதுக்கு எல்லாம் நீங்கள் தான், உங்களால் தான் நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோம். இப்போ ரொம்ப நன்றி. நல்லாயிருக்கும். இதேமாரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அதேமாரி நல்ல வியூவர்ஸ் போயிடுச்சு. இப்போ அதிகமாக போகிறதில்ல. நல்லா சப்போர்ட் பண்ணிங்கனால நாங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எங்களால் இன்னும் நிறைய போட முடியும்.
ரொம்ப 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 நன்றிங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதால மட்டும்தான். இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.